வணக்கம்ப்பா, வாழ்க வளமுடன். நான் இன்றைக்கி என்ன சமைக்கிறேன்னா, பைத்தம்பருப்பு முருங்கைக்கீரை கூட்டுப்பா. கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன். பைத்தம்பருப்பில் வெங்காயம், தக்காளி, ஜீரகம் போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக காரப்பொடி, மிளகாத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். நான் இப்போ பருப்பு வெந்துருச்சு, அதனால் முக்காப்பாக தான் வெந்தோடனே நான் தாளித்து கொட்டிடுவேன். தாளித்து கொட்டியிருக்கேன், இப்போ தான் தாளித்து கொட்டிட்டேன். இதுக்கப்புறம் நான் கீரையை அள்ளி வைக்க போகிறேன். மறுபடியும் தாளித்து கொட்டினா கீரை கருத்து போயிடும். பசுமையாக இருக்கும்போதே நம்ம தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் கீரையை சேர்த்தோம்னா அது கீரை கருத்து போகாமல் அப்படியே பச்சையாகவே இருக்கும்ப்பா. அதனால தான் நான் தாளித்து கொட்டிட்டு கீரை வைக்கிறேன். இதை கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. எப்படின்னா, கீரையை அள்ளி வச்சுட்டு சட்டி இந்த பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தை இப்படி செஞ்சிட்டோம்னா கீரை உள்ளே போயிடும். அப்போ பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். அதே மாதிரி கீரை வெந்தோடனையும் நம்ம மூடி உடனே மூடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கிட்ட நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும், நம்ம சேஃப்டிக்காக மூடுறத. இதை மாதிரி முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுப்பா. நன்றி, வணக்கம்ப்பா. இனியாஸ் ஃபுட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. சாத்தில் சேர்த்து சாப்பிட்டா சும்மா ஜம்முன்னு இருக்கும் பாருங்கள். சுவையும் அள்ளும், உடம்புக்கும் நல்லது. பாசிப்பயிரும் உடம்புக்கு நல்லது, முருங்கைக்கீரையும் இரும்பு சத்து, புரத சத்துலாம் நிறைந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க முருங்கைக்கீரை கூட்டு.